ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யாநாமயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் குரோதி வருஷம் சித்திர மாதத்தினுடைய பலனை பற்றி பார்க்குறோம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்த்துட்டு இந்த மாதத்தின் மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசிக்கான பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதத்தின் கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமேயானால் மேஷ ராசியில் சூரிய பகவானும் குரு பகவானும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் செவ்வாய் சனி, மீனத்தில் 3 கிரகங்கள் அதாவது சுக்கிரன் புதன் மற்றும் ராகு. இது இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது வரக்கூடிய கோல்சாரம். பொதுவாகவே மாத பலன்னு சொல்லும்போது 4 கிரகங்கள் அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் இந்த 4 கிரகங்களினுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம். நம்ம சௌரமான மாதம்ன்றதை கடைபிடித்து கொண்டு போகிறோம். அதனால் சூரிய பகவான் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு வரும்பொழுது, அதாவது அஸ்வினி 1ஆம் பாதத்திற்கு வரும்போது சித்திரை மாதம் முதல் மாதமான அதாவது சித்திரை அப்படின்றது வருடத்தின் முதல் மாதமாக கொண்டாடப்படுகிறது. தலை அதாவது மேஷ ராசி தலை பாகமாகவும் இது மீனராசி கால் பாகமாகவும் கொண்டாடுறதுனால மேஷராசியினுடைய முதல் நட்சத்திர பாதத்திற்கு வரும்போது சூரிய பகவான் வரும்போது அதை அந்த மாதம் பிறக்கிறது, அந்த வருஷம் பிறக்கிறதுன்றதையும் எடுத்துக்கிறோம். இப்போது அந்த மாதத்தினுடைய பலன்களை பார்க்கலாம். இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல்சாரத்தினுடைய மாற்றங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். செவ்வாய் 22/4/2024 பார்த்தோம்னா செவ்வாய் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். அதற்கு பிறகு 25/4/2024 சுக்கிர பகவான் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வருகிறார். அதற்கு பிறகு 6ஆம் தேதி 6/5/2024 புதனுடைய மாற்றம், அதாவது அவரும் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு போகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய மாத கிரகங்களுடைய பெயர்ச்சி. இதை தவிர பார்த்தோம்னா 1/5/2024 ஒரு வருட கிரகத்தினுடைய பெயர்ச்சியாகுது இந்த மாதத்தில். அது குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. அதுக்கு தனியாக குரு பெயர்ச்சி பலன்கள் தனியாக போடுறேன். இப்போ நம்ம மாதத்தினுடைய பலன்களை பார்க்குறோம். இந்த மாதத்தில் பார்த்தோன்னா வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கும்போது சித்திரை அப்படின்னு சொல்லும்பொழுது சித்ரா பௌர்ணமி விசேஷம். சித்ரா பௌர்ணமி அப்படின்றது இந்த மாதத்தில் 23/4/2023 அன்றைக்கி வருது. அன்றைக்கே வாஸ்து நாள் கார்த்தால 8:04 9:34 வரலும் இருக்குது. அதாவது 1.5 மணி நேரம். பொதுவாகவே வாஸ்து பகவான் நித்திரை விடும் நேரத்தை சொல்லக்கூடிய காலகட்டம் 1.5 மணி நேரம். இதை 5 பாகமாக பிரிச்சுக்கிறார். 90 நிமிஷத்தை 18 நிமிஷமாக 5 பாகமாக பிரித்து கொண்டதன் போக அவர் கண் விழிக்கும் நேரம், கண் விழித்து காலை கடன் முடிக்கிறது, குளிக்கிறது அதாவது ஸ்நானம் பண்ணுறது, அதற்கு பிறகு கடவுளுக்கு பூஜை பண்ணுவது, அதற்கு பிறகு அவர் அதாவது சாப்பாடு சாப்பிட்றது அதாவது போஜனம், அதற்கு பிறகு இந்த தாம்பூலம். இந்த தாம்பூலம் பண்ணும் நேரமும் சரி போஜனம் பண்ணும் நேரத்திலையும் எந்த ஒரு ரிக்வெஸ்ட் நம்ம கொடுத்தோமே ஆனாலும் அந்த இது வெற்றிகரமாக நிறைவேறும். அதாவது கடைசி 36 நிமிஷத்தில் இந்த வாசக்கால் நடுறது, அதை தவிர புது கிரகப்பிரவேசம், வீடு இந்த மாதிரியான விஷயங்களில் பண்ணுறது, புது மனை புகுவிழா பண்ணுறது, இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது அன்றைக்கி எந்த ஒரு இது இருந்தாலும் அதாவது அஷ்டமி நவமியாக இருந்தாலும் சரி, அதாவது திதி வாரம் நட்சத்திரம் எதுவுமே பார்க்காம அந்த வாஸ்து நேரத்தின் பொழுது செய்யும் பொழுது எல்லா காரியங்களும் அந்த வீடு கட்டுதல், வீடு அந்த மாதிரியான விஷயங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அப்படின்றது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரத்தில் சொல்கிறோம். அந்த கடைசி 36 நிமிஷம் ரொம்பவும் முக்கியமானது. இதை தவிர பார்த்தோன்னா 21ஆம் தேதி மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம். ஏன்னா இந்த மாதம் பார்த்தாலேயானால் சித்ரா மாதத்தில் திருக்கல்யாணம், மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நடக்கும். பொதுவாகவே பார்த்தோம்னா 12ஆம் தேதியே அவளது உற்சவம் ஆரம்பிச்சிடும். 12/4 21/4/2024 வரலும் உண்டான நாட்கள் இந்த மதுரையில் மிகப்பெரிய சித்திரை திருவிழா அப்படின்னு ஒரு 10-12 நாள் விசேஷமாக கொண்டாடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அக்னி நட்சத்திரம் இந்த மாதம் ஆரம்பிக்கிறது. பொதுவாகவே பரணி 3ஆம் பாதத்தில் சூரியன் பிரவேசம் செய்யும் காலகட்டத்தை அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் என்றும், ரோஹிணி 2ஆம் பாதம் முடியும் வரையில் இருக்கிறது. அதாவது ஒரு 8 பாதங்கள், பரணி 3 4, கிருத்திகை 4 பாதம், ரோஹிணி 2 பாதம்.
இந்த 8 பாதங்கள் சூரியன் பிரவேசித்து சஞ்சாரம் செய்யும் பொழுது அக்னி நட்சத்திர காலம், அதீதமான வெயில் இருக்கும். இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விசேஷங்களையும் பண்ணுறது இல்லை, அதாவது எந்த சுபங்களையும் பண்ணுறது இல்லை. அதாவது கல்யாணம், காது குத்தல், அதாவது எல்லா விதமான எந்த ஒரு வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரியங்களும் அந்த காலகட்டத்தில் பண்ணுறதில்லை. அதை தவிர்த்து அதற்கு பிறகோ அதற்கு முந்தையோ பண்ணுறது தான் வழக்கம். இந்த மாதத்தில் பார்த்தோன்னா அக்ஷய திருத்தியை வருது. அக்ஷய திருத்தியை அப்படின்னு சொல்லும் பொழுது அமாவாசையிலிருந்து வளர்பிறை திருதியை 3ஆம் நாள், அதாவது 8/5/2024 அன்னைக்கு அமாவாசை. அமாவாசை சித்திரை அமாவாசையிலிருந்து 3ஆவது நாள் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகவும் வருது. துவரம்பருப்பு, வெல்லம், அரிசி இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கிறது. நார்மலாக வெள்ளிக்கிழமை அரிசி வாங்க மாட்டா. துவரம்பருப்பு, வெல்லம் இதெல்லாம் வாங்கி பெருமாளுக்கு வைக்கிறதும், தானம் கொடுக்கறது அன்றைக்கி ரொம்ப விசேஷம். சாப்பாடு இல்லைன்னா உங்களால் முடிஞ்சது துவரம்பருப்பு ஏதாவது தானம் கொடுக்கறது, இதெல்லாம் செய்யும் பொழுது வீட்டில் சுபிக்ஷம் வளரும் அப்படின்று கருதப்படுகிறது. இதை தவிர உங்கள் முடிஞ்சவர்களுக்கு தங்கம் வாங்கி சேமிக்கக்கூடியது. ஏன்னா அக்ஷய திருத்தியை அப்படின்னும் பொழுது குரு பகவான் எல்லா அக்ஷயத்துக்கும் அவர் தான் அதிபதியாக இருக்கக்கூடியவர், தனகாரகன்னு சொல்கிறதுனால. அதனால் குருவுக்கு உண்டான தங்கத்தை, அந்த மெட்டல் வாங்கி வைக்கிறது பெரிய விசேஷம்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் குருவுக்கு உண்டானது நிறைய அடுத்த விஷயங்களும் இருக்குது. அதாவது சுண்டல் பயிர் வாங்கி தானம் கொடுக்கலாம். அன்றைய காலகட்டத்தில் அது பெரிய ஒரு தரம் தானம் கொடுத்தால் 100 மடங்குக்கு சமானமாக அந்த காலகட்டத்தில் வரும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் 12ஆம் தேதி, அதாவது 12/5/2024 சித்திரை மாதத்து திருவாதிரை ராமானுஜரனுடைய ஜெயந்தி வருது. ஸ்ரீபெரும்புதூர் எல்லா இடத்துலையும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் ராமானுஜருடைய ஜெயந்தி. இது ஒரு பெரிய விசேஷம், ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய மகானவர். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பெரிய ஏற்றங்களை கொடுத்தவர். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்ன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, அதை தவிர உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனின் பெயர் அதை அனுப்பி வச்சேன்னா உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்றதை பார்த்து, சந்தி அப்படின்றது லக்ன சந்தி, சந்திரன் இருக்கக்கூடிய ராசி சந்தி, பாத சந்தி, இது எல்லாம் பார்த்தே ஆகணும். ஏன்னா பாத சந்தி ஏன் பார்க்குறோம் அப்படின்னா 2ஆம் பாதம் 3ஆம், அதாவது பின்ன நட்சத்திரத்தில் வரக்கூடிய காலகட்டமாக லக்னமும் இதுவும் இருந்ததே. ஆனால் ராசி மாறி போயிடும். அதற்கு ஏற்றாற் போல் உங்களுடைய பலன்கள் எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் பொதுவாகவே பார்த்தேன்னா சொல்லக்கூடிய பலனுக்கும் அவர்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத காலகட்டமாகவே இருக்கும். சில நேரத்தில் அது சந்தியினுடைய பிரச்சனையாக இருக்கும். அதை அசஸ் பண்ணி போட்டதுக்கு அப்புறம் தான் அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியும். என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் தெரிவிச்சிருக்கேன். அதற்கு ஏற்றாமல் நீங்கள் கட்டணத்தை அனுப்பிச்சிட்டேன்னா உங்களோட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. அதை தவிர எளிய பரிகாரம் என்ன, இன்றைய கோல்சாரம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை வச்சு சொல்லக்கூடிய எளிய பரிகாரம் என்னன்றதையும் சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 14/4/2024 13/5/2024 வரை உண்டான சித்திரை மாதம் குரோதி வருஷத்தினுடைய பலன்களை பார்க்கலாம். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான். ராசிக்கு 9ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கார். பொதுவாகவே 9ஆம் இடத்தில் சனி பகவான் உச்சம் பெற்று இருந்தால் காரகன் அந்த இடத்தில் உச்சம் பெற்று இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரம். அதாவது ராசிக்கு 9ஆம் இடத்துல 9ஆம் அதிபதி, அந்த 9ஆம் காரகன்னு சொல்லக்கூடியது தந்தை காரகன். தந்தைக்கு குறிக்கக்கூடியது சூரிய பகவான். அவர் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அந்த இடத்தை கெடுப்பார் அப்படின்னு சொல்லக்கூடியது. தந்தைக்கும் அதாவது தனையனுக்கும் உண்டான பிரச்சனைகள் அதிகமாகும். சனி பகவான் வேறு பார்க்குறார். உடல் நலத்தில் சற்று பிரச்சனைகள் இருக்கும். உங்களுடைய உடல் நலத்திலையும் பிரச்சனை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 9ஆம் அதிபதி 9க்கு 12 அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கார். அதாவது 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால தந்தையின் உடல் நிலையிலையும் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் இந்த மாதம், அதாவது பொதுவாகவே மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது சித்திரை மாதம் குரோதி வருஷத்தில் பார்த்தேன்னா இந்த மாதத்தினுடைய கிரகங்கள்னு சூரியன், செவ்வாய், சுக்கிரன் மற்றும் புதன் இந்த 4 கிரகங்களை வச்சு சொல்லுவோம். இந்த மாதத்தில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா குரு பகவானும் மாற்றம் அடைகிறதுனால 1/5/2024 வருட கிரகமான குரு பகவான் மாற்றம் அடைகிறதும் பெரிய விசேஷம்.
அவர் 10ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த இடத்துல புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சனி பகவான் வந்து 7ஆம் இடத்துல இருக்கார். அவர் வந்து வருஷ கிரகங்கள், இதெல்லாம் பெரிய கிரகங்கள், அதாவது 2.5 வருஷம் 3 வருஷம் இருக்கக்கூடிய கிரகங்கள் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டக சனி நடக்கிறது. எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும். இதை தவிர உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதால நண்பர்களை நம்ப வேண்டாம், நிச்சயமாக பிரச்சனையில் மாட்டிக்கொள்வீர்கள். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு தொல்லைகள் இருக்கும். இப்போ வந்து தொழில் மாற வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க. 10ஆம் இடத்துல வந்து குரு பகவான் வர்றதுனால புதிய தொழில் அமையும், தொழிலில் மாற்றங்கள் கிடைக்கும். புதுசாக தொழிலுக்குன்னு இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு 4, 9 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அதியோகர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு. அவர் வந்து 8ஆம் இடத்துல இருக்கார். அதாவது மறைந்த இடத்திலிருந்து செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திடீரென்று உங்களுக்கு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். அரசியல் பிரமுகர்கள், அரசியல்வாதிகள், அரசியல் செய்பவர்கள், அதாவது இந்த அரசு சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அரசு அலுவலகர்கள் இவர்களுக்கு பிரச்சனை இருக்கும். ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம். ஏன்னா ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து தன்னுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து நல்லபடியாக இருக்கும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜுக்கு நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய பார்வை உழறதுனால அரசியல் சார்ந்தவர்களுக்கு ஒரு பிரச்சனையான மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல கேது பகவான் வேறு இருக்கிறதுனால பேச்சில் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் 1/5/2024 அப்புறம் பேச்சில் சிறிது தெளிவு பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராகுவோட சம்பந்தத்தில் இருக்கிறதுனால நாட்டை விட்டு வெளியில் போகக்கூடிய அளவுக்கு இருக்கும். சிறு சிறு உடல் நல தொல்லைகள் இருக்கும். ராகு பகவான் மூலியமாக தொல்லைகள் அப்படின்னும்போது இந்த என்ன சொல்கிறது, இந்த மூச்சுனுடைய லங்ஸினுடைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரத்தத்தில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிபி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருந்தாங்கன்னா வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அது வந்து 22ஆம் தேதி 22 நாளிலிருந்து 1ஆம் தேதிக்குள்ளே அவங்களுக்கு வந்து வெளிநாட்டில் போகக்கூடிய யோகம் கிடைக்கும். இந்த போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் வந்து 10ஆம் இடத்துல போய் குரு பகவான் போய் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் 10ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறதும், அதாவது 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் சப்தமத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய மனக்லேசங்கள், பயம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடும். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக ஒரு தடவைக்கு 4 தரம் போட்டித் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா சனி பகவானை எந்த சுபரும் பார்க்கல, அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். இந்த வாட்டி ஆட்சி பெற்ற சனி பகவானாக வேறு இருக்கார். மிகுந்த சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக பெரிய ஏற்றங்கள்லாம் வந்து இந்த தொழிலாளர்கள் மத்தியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா புத பகவான் 11ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர், அவரே வந்து 2ஆம் இடத்திற்கும் அதிபதி. அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். அது வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா இவ்வளோ நாளாக நீச்சத்தில் இருந்தார், 8ஆம் இடத்தில் மறைந்து இருந்து நீச்சத்தில் இருந்தக்கூடிய காலத்தை விட இப்பொழுது நல்ல ஒரு பெட்டராக இருக்கும். இருந்தாலும் அது அவருக்கு ஒரு நட்பு வீடு கிடையாது. மேஷம் வந்து நட்பு வீடு கிடையாது. அதனால் பிரச்சனைகள், சிறு சிறு பிரச்சனைகள் தந்தையோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழிலில் புதிய தொழில் வந்தாலும் அபிவிருத்தி வந்தாலும் அதில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறதும் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறதும் நல்லது. 7ஆம் இடத்துல சனி பகவான் தனிச்சு நின்று உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறதும் உடல் நலத்தில் ரொம்பவும் நல்லது. இதை தவிர குரு பகவான் 10ஆம் இடத்துல வர்றதுனால தொழிலில் அபிவிருத்தி வரும். அதாவது மாற்று தொழில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் சிறு சிறு பிரச்சனைகளோடு இருக்கும். இந்த சில காலங்களில் வந்து முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லதுன்னு சொல்கிறோம். அது சந்திராஷ்டம காலங்கள். இந்த சந்திராஷ்டம காலங்களில் பார்த்த இல்லையானா சிறு முயற்சிகள் எல்லாத்தையுமே தள்ளி வைக்கிறது நல்லது. ஏன்னா மதிகாரகன் மயங்கி இருக்கக்கூடிய மதி மயங்கக்கூடும். அதாவது மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்கக்கூடும்னு சொல்கிறோம். அந்த காலகட்டத்தில் சந்திரன் வந்து மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டமம்னு சொல்லக்கூடும். அந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் நீங்கள் எந்த ஒரு முயற்சியோ வெளியூர் வெளிமாநில வெளிநாடு பிரயாணம் செல்லாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஒருவேளை செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் பண்ணுங்க. அருகில் வந்து வழிபோக்கர்களுக்கு தண்ணீர் வாங்கி கொடுங்க, மோர் வாங்கி கொடுங்க. அது வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். இந்த சிம்ம ராசிக்காரர்கள் வந்து அவசியமாக சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணுறதும்
இல்லைன்னா சரபேஸ்வரரை வணங்குறதும், இல்லைன்னா காலபைரவரை போய் வணங்கிட்டு வர்றதும், எல்தீபம் போட்டுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனைகளை விட்டு நிச்சயமாக விலகலாம். உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் என்னென்னைக்கு இருக்குது அப்படின்னா, அதாவது 4/5/2024 6/5/2024 வரலும் உண்டான நாட்களில் இருக்குது. இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது நல்லது. நீங்கள் கோதுமை தானம் செய்கிறதும் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். கீழ்த்தட்டு மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச தோல் சம்பந்தப்பட்ட, இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை தானம் கொடுக்கறது ரொம்பவும் நல்லது. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.